Hello friends, welcome to Money Marathon YouTube channel. இன்னைக்கு வீடியோல ஃபர்ஸ்டா சென்செக்ஸும் நிஃப்டியும் என்ன லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு குயிக்கா பார்த்தலாம். 8 நாளைக்கு அப்புறம் சென்செக்ஸும் நிஃப்டியும் இன்னைக்கு கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 76,000ங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது ப்ரீவியஸ் டே கூட கம்பேர் பண்றப்ப 57 புள்ளி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் 22,960ங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது ப்ரீவியஸ் டே கூட கம்பேர் பண்றப்ப 30 புள்ளிகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 22 கேரட் கோல்டு 1 கிராம் 7,940 ரூபாங்கிற லெவலில் வித்துட்டு இருக்கு. இது ப்ரீவியஸ் டே கூட கம்பேர் பண்ணுறப்ப ஆல்மோஸ்ட் 50 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக 8 கிராம் கோல்டு 63,520 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. 24 கேரட் கோல்டு 1 கிராம் 8,337 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. இது ப்ரீவியஸ் டே கூட கம்பேர் பண்ணுறப்ப 52 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இதுவும் 8 கிராம் கோல்டு ஆல்மோஸ்ட் 67,000 ரூபாவை நெருங்கிருச்சு. அடுத்த அப்டேட் ஆட்டோமொபைல் செக்டர்லேருந்து. ரீசெண்ட் மீட்டிங்கில் ட்ரம்ப் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் டேரிஃப்ஸ் எல்லாம் கூட இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. அதுலேயும் அவர் குறிப்பாக சொல்லியிருக்காரு இம்போர்ட் பண்ணுற கார் எல்லாத்துக்கும் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. இது ரிலேட்டட் அனௌன்ஸ்மெண்ட் ஏப்ரல் 2ஆம் தேதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அனலிஸ்ட் கன்சிடர் பண்ணுறாங்க. இது மெயினாக டாடா மோட்டார்ஸ், ஈச்சர்ஸ் மோட்டார்ஸ், பாரத் ஃபோர்ஜ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்கும் கூட அடி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரண்டாக டாடா மோட்டார்ஸ் அவங்களோட லக்ஸரி காரான JLR பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்கும் யூஎஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஈச்சர்ஸ் மோட்டார்ஸ் அவங்களோட பாப்புலர் பிராண்டான ராயல் என்ஃபீல்டு பைக்கை யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதர் கம்பெனிஸ் யூஎஸ்க்கு அவங்களோட ஆட்டோ காம்பனன்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் இந்த டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்மளோட ஆட்டோமொபைல் செக்டர் எல்லாம் கூட நல்லா அடி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அனலிஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் BLS இன்டர்நேஷனல் சர்வீசஸ்லேருந்து. இவங்க கரண்டாக விசா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க லாஸ்ட் வீக் Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. Q3 ரிசல்ட்ஸில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 43% லாஸ்ட் இயர் கூட கம்பேர் பண்ணுறப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஆப்ரேஷனல் ரெவன்யூமே ஆல்மோஸ்ட் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருந்தனால நோவாமா இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதோட அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் 637 ரூபான்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் டாக்டர் அகர்வால்ஸ்லேருந்து. இவங்க இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஹை கேர் சர்வீஸ் செயின் வச்சுருக்காங்க. இவங்க லாஸ்ட் மந்த் IPO வந்திருந்தாங்க. IPO வந்ததுக்கப்புறம் இவங்களோட ஃபர்ஸ்ட் Q3 ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கு. ரிசல்ட்ஸில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ ஆல்மோஸ்ட் 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் பேசிஸில். அதே மாதிரி இவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் ஆல்மோஸ்ட் 25% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 435ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இவங்களோட IPO லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த அப்டேட் சிகரெட் கம்பெனியான கோட்ஃப்ரே பிலிப்ஸ்லேருந்து. இவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு ரீசன்னால இவங்களோட ஸ்டாக் லாஸ்ட் 2 டேஸில் ஆல்மோஸ்ட் 44% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q3 ரிசல்ட்ஸில் இவங்க என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 48% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ரெவன்யூ ஆல்மோஸ்ட் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவங்க சொல்லியிருக்க ரீசெண்டாக கவர்மெண்ட் சில இல்லீகல் சிகரெட் சேல்ஸுக்கு பேன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட பிராண்டுக்கு இவங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் ஆதித்யா பிர்லா குரூப்லேருந்து ஹிண்டல்கோ கம்பெனிலேருந்து. இவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு ரீசன்னால ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் இவங்களோட ஸ்டாக் கரண்ட் லெவல்லேருந்து 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்ஸில் இவங்க என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ரெவன்யூமே ஆல்மோஸ்ட் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. Q3 ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே சூப்பராக இருந்தனால JP Morgan இவங்களுக்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதோட டார்கெட் ப்ரைஸ் 670 ரூபான்னு செட் பண்ணியிருக்காங்க. அதே போல் CLSAவும் இவங்களுக்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்களோட டார்கெட் ப்ரைஸ் 800 ரூபான்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மணப்புரம் ஃபினான்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் பேன் லிஸ்ட்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. அந்த ஒரு ரீசன்னால அவங்களோட ஸ்டாக் 8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் லாஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே டிசப்பாயிண்டாக இருந்துச்சு. அந்த ஒரு ரீசன்னால அவங்களோட ஸ்டாக் 5% வரைக்கும் அன்னைக்கு விழுந்துருந்துச்சு. ரிசல்ட்ஸ் நல்லா இல்லாததுக்கு அவங்க சொல்லியிருக்க மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட் மூலியமா லோன் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க செபி.
அந்த ஒரு ரீசனால அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் ரொம்ப பேடா இருக்கிறதா அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் மணப்புரம் ஃபினான்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட டார்கெட் பிரைஸ் ₹220 அப்டேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவுமே அடி வாங்கிட்டு இருக்கு. தொடர்ந்து FIS செல் பண்ணிட்டு இருக்கனாலையும் ட்ரம்ப்போட டேரிஃப் பாலிசினாலையும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அடி விழுந்துட்டே இருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா டாப் 10 கம்பெனிஸ்ல ஆல்மோஸ்ட் 8 கம்பெனிஸ் அவங்களோட சந்தை மதிப்புல 2 லட்சம் கோடி வரைக்கும் இழந்திருக்காங்க. அதுல ரிலையன்ஸ் தான் டாப்பரா இருக்காங்க. டாப் 10ல மெயினா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா கன்சல்டன்சி, HDFC பேங்க், இன்ஃபோசிஸ், SBI, இந்துஸ்தான் யூனிலிவர், பஜாஜ் ஃபினான்ஸ், ITC இவங்க எல்லாருமே இவங்களோட சந்தை மதிப்புல 2 லட்சம் கோடி வரைக்கும் இழந்திருக்காங்க. இந்த டாப் 10ல ஒரு 2 கம்பெனி மட்டும்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல்லும் ICICI பேங்க் மட்டும்தான். அப்டேட் ஜைடூஸ் லைஃப் சயின்சஸ்லேருந்து. லாஸ்ட் வீக் இவங்களோட மகாராஷ்டிரா யூனிட்ல USFDA இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருந்தாங்க. இன்ஸ்பெக்ஷன் அப்போ அப்சர்வேஷன் எதுவும் ஐடென்டிஃபை பண்ணல. இவங்களோட மெயின் மார்க்கெட் பிளஸ் USA. அப்சர்வேஷன் எதுவும் ஐடென்டிஃபை பண்ணாது இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டாக இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட Q3 ரிசல்ட்ஸும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இவங்களோட ரெவென்யூ ஆல்மோஸ்ட் 17% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் ஆல்மோஸ்ட் 30% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 901ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.